இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா இன்றைக்கி தக்காளி பிரியாணி எப்படி செஞ்சேன்னா நம்ம பட்டை கிராம்பு இந்த சோம்பு அதில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் போட்டு தாளிச்சிக்கிறணும். தாளித்து நான் எப்படி செய்வேன்னா தக்காளியை நல்லா அரைச்சிக்குவேன். இன்னும் சின்ன பிள்ளைய தக்காளியை பெரக்கி போடுங்க. நம்ம நல்லா அரைச்சிக்கிறணும். அரைச்சி நல்லா வெங்காயமும் பட்டை கிராம்பு தாளித்து அதை நல்லா வதக்கணும். மெரூன் கலர் வர்ற மாதிரி வதக்கி நல்லா தக்காளியை அரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அதில் நான் இப்போ நான் ஒரு ஹோட்டலில் பார்த்தேன், மில் மேக்கர் அந்த உருண்டையில் வச்சு ஒரு தக்காளி பிரியாணி செஞ்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அது மாதிரி இந்த மில் மேக்கரை நான் நல்லா கழுவி அதோடு போட்டு நல்லா ட்ரை பண்ணிட்டுருக்கேன் பாருங்க. இது வந்து ரொம்ப எளிய முறையில் செய்யலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. நல்லா ஒரு அந்த துண்டுகள்லாம் பார்த்தா மட்டன் துண்டுகள் மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. வெஜிடேரியன் சாப்பிட்றாங்க, இதெல்லாம் சாப்பிட்லாம் பாருங்க. ஆண்களும் இதை சமைச்சு சாப்பிட்லாம். சின்ன பிள்ளைகள்லாம் இந்த வீடியோவை பார்த்து சமைச்சு பழகலாம் பாருங்கள். இந்த பட்டை கராம்பில் 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வதக்கிருக்கேன். இந்த பட்டை கராம்பு கொஞ்சம் காரமாக இருக்கும் பாருங்கள். அதில் நான் இந்த மல்லிப்பொடிக்காக கொஞ்சம் சாம்பார் பொடி லைட்டாக சேர்த்துருக்கேன். ஆச்சி சாம்பார் பொடி லைட்டாக மட்டும் சேர்ந்துருக்கேன் காரத்துக்காக. உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கி அந்த அரைச்ச தக்காளி சாறு வந்து நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்களேன். அப்போ சின்ன பிள்ளைய வந்து விரும்பி சாப்பிடுங்க. அப்போ நல்லா தகன்னு அந்த புரோட்டீன் மீனோட கொதிக்க வைக்கிறேன் பாருங்களேன். நல்லா ட்ரையாக இருப்பாங்க. அழகாக இருப்பாருங்க. சமையல் கூட ரொம்ப அழகிய கலை எளிய முறையில் இந்த நான் நறுக்கின பட்டை கிராம்பு எல்லாம் தெரியுதா பார்த்தீங்களா? அதே மாதிரி அந்த உருண்டைகள்லாம் அழகாக வெந்து வருது பாருங்களேன். 1-2 தவிர எல்லாமே நல்லா அரைச்சிருச்சு தக்காளி. இது ஒரு சிம்பிளான பிரியாணி. இந்த ப்ரோட்டீன் மில் தக்காளி பிரியாணி இந்த ஒரு கடையில் நாங்கள் ஹோட்டலில் வாங்குவோம். அது மாதிரி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி செய்கிறேன். அது மாதிரி தேவையான அளவு தக்காளி இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. தேவையான அரிசி அளவுக்கு. இப்போ நல்லா ட்ரையாக பாருங்களேன். அப்போ அந்த பச்சை வடை போகும் பாருங்களேன். நல்லா இப்போ லைட்டாக எண்ணெய் மிதக்க ஆரம்பிக்கிது. அந்த பச்சை வடை தக்காளி பச்சை வடைலாம் போயிடும். இப்போ தக்காளி துகள்களே இல்லை பாருங்களேன். சின்ன பிள்ளைங்க எடுத்து போடாதுங்க. இப்போ ரொம்ப அழகாக இருப்பாருங்களேன். சமையல் கூட ரொம்ப அழகான கலரம் பாருங்களேன். தகதான் எப்படி கொதிக்குது பாருங்களேன். அப்போ நம்ம என்ன செய்யணும், இப்போ லைட்டாக எண்ணெய் மிதக்குது. அப்போ பச்சை வடைலாம் போனோடனே நம்ம என்ன செய்யணும், இதை எடுத்து அரிசியை கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றணும் பாருங்க. தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் அரிசியை நான் கழுவி வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசியை போடணும். நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை சில பேருக்கு பச்சரிசி பச்சரிசி போட்டுக்காங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். இருக்கிற அரிசியை போட்டு எது ரேஷன் அரிசி கூட நல்லா தான் இருக்கும் பாருங்களேன். எந்த அரிசியாக இருந்தாங்க ஏன்னா எல்லா அரிசியும் நல்லா தான் இருக்கும். நல்லா கழுவி இப்படி போட்டுக்கோங்களேன். நல்லா தேவையான அளவு வாட்டர். இப்போ நல்லா வேக வைக்கணும். நம்மளுக்கு எதாவது பக்கத்துனா லைட்டாக ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து கலந்து வச்சுட்டே பாருங்களேன் அரிசியை போட்டு. இப்போ வந்து கொஞ்சம் சிம்மில் நம்ம மூடி வச்சு கொதிக்க வச்சுன்னு பாருங்கள். நல்லா இருக்கும் பாருங்களேன் சமையல் கூட. பெண்கள் இதெல்லாம் நல்லா செஞ்சு பழகும் பாருங்க. புதுக்கறியில் கூட இந்த சின்ன அளவில் நம்ம வந்து இந்த பிரியாணி 50 ரூபாய்க்கு விற்கலாம் பாருங்கள். ஒரு சின்ன கிணத்துல எடுத்து. அப்போ இது வந்து மட்டன் மாதிரி இருக்கும். இந்த உருண்டை துண்டுகள் பட்டை கிராம்பு இதெல்லாம் நல்லா வாசமாக இருக்குது பாருங்கள். வெள்ளைப்பொடியும் கொஞ்சம் தட்டி போட்டுடணும் பாருங்கள். இதில் நல்லா வதக்கிடணும். அப்போ வெள்ளைப்பொடி கொஞ்சம் மெயின் இந்த இதுக்கு இந்த பிரியாணிக்கு. நல்லா இந்த வெள்ளைப்பொடி துகள் கூட தெரியுது பாருங்களேன். நம்ம தட்டி போட்ட வெள்ளைப்பொடி தோலோடையே தட்டி போட்டுட்டேன். அதனால் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்களேன். இதை கலந்து இந்த 1 கிலோ பிரியாணி 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க பாருங்களேன். மதுரையிலலாம் மகளிர் தான் அதை செய்கிறாங்க. அருமையாக அந்த பெண்கள் இந்த இதெல்லாம் சின்ன சின்ன கைத்தொழில பழகலாம் பாருங்கள். இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள். நல்லா வெந்தோடனே உங்களுக்கு உறுதியான இந்த ப்ரோட்டீன் மில் தக்காளி சாதத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் பார்த்தா நல்லா வெந்து மாதிரி நல்லா இருக்கும் பாருங்கள். நம்ம இதில் வந்து நம்ம சைடு கூட்டு மாதிரி இதை நல்லா சாப்பிட்டுக்கலாம் பாருங்களேன். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த உருண்டைகள் நல்லா பஞ்சு மாதிரி வந்து அழகாக இருக்கும் பாருங்கள். நம்மளுக்கு இது சைடில் முட்டையை நல்லா வந்து வேக வச்சு உரித்து வச்சுக்கலாம் பாருங்களேன். ரொம்ப முட்டை பிரியாணியாகவே இதை விற்கலாம். அதனால் இந்த சேனலை நல்லா பாருங்கள். இது திருநங்கைகள், அநாத குழந்தைகள், ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்கு இலவசமாக கைத்தொழில் பயிற்சி கொடுக்குறேன் பாருங்களேன்.
என்னை நல்லா தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் என்னை கேட்கலாம். அந்த பயிற்சிக்கெல்லாம் தொடர்பு கொண்டு பயன் பெறுங்க. தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். இதை வெந்தனே அதுக்கப்புறம் பார்ப்போமா. இந்த முட்டை அவிச்சு கூட நம்ம உரித்து விற்கலாம் பாருங்களேன். நிறைய ஹோட்டலில் அதை கூட நம்மளுக்கு விற்கிறாங்க. அதனால் இன்றைக்கி இந்த தக்காளி சாதத்தோட இதை செஞ்சுருக்கேன். இதை கூட நல்லா கட் பண்ணி மசால் போட்டெல்லாம் விற்கிறாங்க. அப்படியும் விற்கிறாங்க, ப்ளைனாகவும் உரித்து விற்கிறாங்க பாருங்களேன். இந்த மீன் மேக்கர் தக்காளி சாதத்துக்கு இது நல்லா மேட்சாக இருக்கும் பாருங்க. நம்ம இதை கூட சின்ன சின்ன பிஸ்னஸாக சிறு கைத்தொழிலாக செய்யலாம் பாருங்கள். பெண்கள் குழுக்களில் இதுவுமே அதிக விற்பனை ஆகுது பாருங்களேன். எதுவுமே நம்ம எதையுமே நம்ம கேவலமாக நினைக்காம சிறு தொழில்கள் செய்கிறப்ப அது நம்ம வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அளவு தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் பாருங்களேன். நம்ம இப்போ தக்காளி சாதத்தை பார்ப்போம் எந்தளவு வெந்திருக்கு. தக்காளி பிரியாணி பாருங்களேன், நல்லா வெந்துட்டு தான் இருக்குது. இன்னும் வந்து கொஞ்ச நேரம் மூடி வச்சா நல்லா மலர்ந்துடும் பாருங்க. பார்க்கவே கலராக நல்லா இருக்கும் பாருங்களேன், வாசமாக இருக்குது. மூடி வச்சிருவோம். கொஞ்சம் சிம்மில் மூடி வச்சோம்னா நல்லா மலர்ந்துடும் பாருங்க. இது பச்சரிசி போட்டேன்னா குயிக்காக வந்துடும், விரைவில் வந்துடும் பாருங்க. சமையல் செய்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை பாருங்கள். அது கூட அழகான கலை தான். இதை கூட நம்ம நல்லா சிறு தொழிலில் செஞ்சோம்னா நம்மளுக்கு அதிக லாபம் ஈட்டு பாருங்கள். இப்போ வெந்துக்கிட்டு கொஞ்சம் சிம்மில் வைக்கிறோம், அப்படியே மூடி வச்சிடும் பாருங்க. தட்டை வச்சு அப்படியே மலர்ந்துடும். இப்போ பாருங்களேன், இந்த பிரியாணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக கிண்டி விடுவோம். நல்லா இந்த ஆவிலே சிம்மிலே வந்துச்சுக்காங்க. சாப்பிட தயாராக இருக்குது. எப்படி இருக்கு பாருங்களேன். தக்காளி புரோட்டீன் மில்லிமேக்கர் பிரியாணி. இதை பிச்சுட்டு உடச்சி பார்ப்போமா, அவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க. 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒரு முட்டை ஒன்று வச்சோம்னா 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. உடஞ்சனே எவ்வளோ பஞ்சு அப்படியே கூட வந்துருக்கு பாருங்களேன். பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். பக்குவம் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் மூடி வச்சுட்டோம்னா 5 நிமிஷத்தில் நல்லா மலர்ந்து இருக்கிற தண்ணியும் நம்மளுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்களேன். பிரியாணி, அதாவது தக்காளி புரோட்டீன் மினி பிரியாணி ஒரு ஹோட்டலில் செஞ்சுருந்தாங்க. அதை பார்த்து நான் செஞ்சேன் பாருங்கள். எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். பக்கத்தில் பார்ப்போம். நல்லா இருக்கா? நம்ம சமைக்கிறது மட்டும் இல்லை, சுவையாக சமைக்க தெரியணும். கைத்தொழில் பயிற்சிக்கு தொடர்பு கொள்ளுங்க. திருநங்கைகள், அனாதாசிரம குழுக்கள் இவங்களுக்கெல்லாம் இலவசமாக, முற்றிலும் இலவசமாக கைத்தொழில் சொல்லித்தரேன். என்னை தொடர்பு கொள்ளுங்க. லோன் இந்த மாதிரி கவர்மெண்ட் அரசாங்க லோன்லாம் வேணும்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு அவங்களுடைய நம்பரெல்லாம் தரேன். இப்போ நான் சமைச்சதில் பாருங்களேன், அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல பூ போல் வெந்திருக்கு. இதை பார்த்தோம்னா இப்போ எப்படி பஞ்சு மாதிரி வந்துருக்கு பாருங்களேன். இதை வந்து ஒரு கிண்ண அளவு, அதாவது இந்த கிண்ண அளவு, இந்த கிண்ணளவு வச்சு ஒரு முட்டை வச்சு 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க பாருங்கள். இந்த அவிச்ச முட்டை கூட நம்ம ப்ளைனாக விற்கலாம் பாருங்களேன். எல்லாமே சிறு தொழில் தான் பாருங்கள். பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்களேன். ஒரு கிண்ணளவு வச்சு நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஒரு முட்டையோட. அதனால் இந்த கைத்தொழிலாம் தொடர்ந்து பாருங்கள். தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.